Hi and welcome to Anjalapatti powered by Aachi Masala. குற்றாலம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஃபால்ஸ் தாங்க. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறதுக்கு அந்த மெயின் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ்ல நான் நின்றுட்டு இருக்கேன். பின்னாடி நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுதாங்க மெயின் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ்ல குளிக்கிறதுக்கு ஜனங்க அப்படியே ஆயிரக்கணக்கில் வந்து அப்படியே குவிவாங்க. டே அண்ட் நைட் இங்க வந்து ஜெகஜோதியா இருக்குங்க. இந்த தண்ணியோட விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட மூலிகை சக்தி இருக்குங்க இந்த தண்ணியில. அதனால அதை குளிச்சாலே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம குளிக்க போகுதுல, இப்போ நம்ம வந்து ஒரு ரெசிபி தேடி போயிட்டு இருக்கோம். என்ன ரெசிபி போய் பார்ப்போமா? வாங்க. இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்பெஷல்ல ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி கத்துக்க போறோங்க. அது என்ன ரெசிபின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க மேடம். தவமணி. தவமணி. உங்களோட சொந்த ஊரு? சொந்த ஊர் ராஜபாளையம். ராஜபாளையம். இங்க தென்காசிக்கு எப்போ வந்தீங்க? தென்காசி வந்து எனக்கு அத்தை வீடு தென்காசி. இங்க வந்து 32 வருஷம் ஆகுது. 32. பக்கம் தான் இல்ல ராஜபாளையம்? ஆமா. அடிக்கடி போயிட்டு வரீங்களா? ஆமா. ராஜபாளையத்தோட ஸ்பெஷல் என்ன? என்ன சொல்ல தெரியும். ராஜபாளையம் ஸ்பெஷல் வந்து சஞ்சீவி மலை இருக்கு. ராஜபாளையத்துக்கு நாய்களுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. சஞ்சீவி மலை. ஆமா, மாம்பழம் ஃபேமஸ் ராஜபாளையம். மாம்பழம். ஆமா. அந்த சஞ்சீவி மலைக்கு போயிருக்கீங்களா நீங்க? போயிருக்கோம். அங்க இருக்கிற மூலிகை ஏதாவது சாப்பிட்டுருக்கீங்களா? மூலிகை சாப்பிடுங்க. மற்றபடி ராஜபாளையத்தில் மாம்பழம்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஓகே, இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் செஞ்சு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு வந்து புழுங்கல் அரிசி வடை. இது எந்த ஒரு ஸ்பெஷல்? இது தென்காசியில எங்க மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. இது என்ன பாரம்பரியமான ஒரு டிஷ்? அது இது இங்க வந்து தான் நான் பார்த்தேன். ராஜபாளையத்துக்கு இந்த வடை கிடையாது. அதனால சரி. ஸோ இங்க தென்காசி வந்து தான் கத்துக்கிட்டீங்க. ஆமா. ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. எண்ணெய், மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தேங்காய், அரிசி, சீரகம். ஸோ இப்போ இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இல்லையா? ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ், ஆனால் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி அவங்க சொல்லி கொடுக்க போகிறாங்க. புழுங்கல் அரிசியில் வந்துட்டு வடை. யூஸ்வலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ அதை கற்றுக்க போகிறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அரிசியை ஊற வச்சு ஆட்டி வச்சுக்கிடணும். புழுங்கல் அரிசி. ஸோ புழுங்கல் அரிசியை வந்து நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிடணும். ஊற வச்சு மாவா அரைச்சிக்கலாம். ஆமாம், இந்த மாதிரி. ஆமாம். ரொம்ப கெட்டியாக இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் அதாவது தண்ணியாகவும் இல்லை. ஆமாம், மீடியமாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நம்ம ரொம்ப தண்ணியாக இருந்தால் வடை வராது இல்லையா? ஆமாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளோட புழுங்கல் அரிசி வடைக்கு தேவையான மாவு வந்து அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து இதில் நம்ம என்ன பண்ணணும்? இதில் மிளகாய் முதல்ல போடணும். பிறகு வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம், தேங்காய் எல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிடணும். சரி, இது வந்து நம்ம வடை மாதிரி பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆமாம். எண்ணெயை காய வச்சுருவோமா? காய வச்சு. நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இல்லையா? இது உங்க வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்களா? வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் காயிற நேரத்தில் இதில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்னென்ன வேணும்? மிளகாய், கருவேப்பிலை, சீரகம். இதுவும் மொத்தமாக போட்டுருமா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரு ஸ்பூன். சரி, வெங்காயம், தேங்காய் இந்த மாதிரி பல்லா நறுக்கி வச்சுக்கணும். ஆமாம். ஓகே. உப்பு தேவையில்லையா அதில்? உப்பு முதல்ல ஆட்டும் போதே உப்பு போட்டு ஆட்டி வச்சுக்கணும் அந்த மாவு. ஆமாம். ஸோ இது வந்து புழுங்கல் அரிசியில் தான் இந்த வடையை ப்ரிப்பேர் பண்ணணுமா? பச்சை அரிசியில் பண்ணக்கூடாதா? பச்சை அரிசியில் பண்ணால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். புழுங்கல் அரிசினா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஓ, இவ்வளோ டெக்னிக் இருக்குது இதில். சயின்டிஃபிக் டெக்னிக்லாம் கற்று வச்சுருக்கீங்க நீங்கள். சயின்ஸ் தெரியுமா?
எனக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஸோ மற்றபடி இப்போ ராஜபாளையத்துல தென்காசி வந்துட்டீங்க. ஆமா. இந்த ஊர் பிடிச்சிருக்கா அந்த ஊர் பிடிச்சிருக்கா அது சொல்லுங்க. இந்த ஊரும் பிடிச்சிருக்கு அந்த ஊரும் பிடிச்சிருக்கு. ஒண்ணுதான் சொல்லணும். அப்படி சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. இல்ல அது அம்மா வீடு, இது அத்தை ஊரு. அப்ப 2 பேருக்கும் நம்ம சமமா இருக்கணும் இல்ல அப்படின்றீங்க. ஆமா. எது பிடிக்குது, ஆமா இது பிடிக்குதுன்னு அங்க போக முடியாது, அது பிடிச்சதுன்னா இங்க போக முடியாது. 2 ராஜபாளைய நாயை விட்டுருவாங்க போய் கடி. ராஜபாளைய நாய் அப்படின்றாங்க இல்லையா? நீங்க ராஜபாளையத்துல இருக்கும்போது நாய் வளர்த்தீங்களா? இல்ல வளர்க்கல. ஆனா நிறைய தெருவுலயே நிறைய நாய் இருக்குங்களே, வளர்க்கணும்னு இல்ல கிடையாது. தெருவுல போற நாயே நிறைய. ஆமா ராஜபாளைய நாய் தான். அப்படியா? உங்க ஊர்ல நடந்தே போக முடியாது போல இருக்கே. அப்படி இல்ல, தெருவுல ஒரு தெருவுன்னு சொல்லும்போது எப்படி ஒரு 5-6 நாய் இருக்கும். வீட்டுக்குன்ட்டு நாய் வளர்க்க வேண்டாங்க ராஜபாளையத்துல. யாரும் வளர்க்க மாட்டாங்க. வளர்க்க மாட்டாங்க. தனி வீடு அப்படின்னா நம்ம பாதுகாப்புக்கு தான் நாயை வளர்க்குறோம். அது ராஜபாளையம் தெரு ஃபுல்லா அப்படியே ஒட்டி ஒட்டியே வீடு இருக்கும். அதனால நாய் வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என் வீட்டுல கூட நான் கேட்டேங்க, நல்ல ஒரு நாயை, ஒரு ராஜபாளைய நாயை வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ட்டு. உனக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம், எதுவும் நாயிட்டாங்க. ஓகே, இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு, வடையை தட்டிடுவோமா? ஓகே. உங்களுக்கு சாதாரணமா பொறுமை கொஞ்சம் ஜாஸ்தியோ? நான் பொறுமையா தான் இருப்பேன். யார் திட்டினா கூட பொறுமையா தான் இருப்பேன். ஆமா, பதிலே திட்ட மாட்டேன், பொறுமையா தான் இருப்பேன். அப்படியா? ஏன்? அந்த பிறவின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இயற்கையிலேயே கோபம் வராம இருந்தா அந்த கோபம் எப்பவுமே வராது. வராது வராது. நீங்க இந்த ரெசிபியை பண்ணும் போதே ரொம்ப பொறுமைசாலியா இருக்கீங்க, அதனால தான் கேட்டேன். இதை நம்ம பிளாட்டா தான் தட்டி போடணும். இதோட தொட்டுக்கிறதுக்குலாம் எதுவும் தேவையில்லை. இதே போதும். இதே போதும். யூசுவலா எப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்க வீட்டுல? வீட்டுல மத்தியானம் சாப்பிட்ட பிறகு. எங்க வீட்டுக்காரருக்கு இந்த வடை நல்லா பிடிக்கும். ஓ, சாப்பிட்டதுக்கு அப்புறம்? சாப்பிட்டதுக்கு அப்புறம். சாப்பாடுக்கு பின் 4 மணி டிஃபனுக்கு. அப்படி சொல்றீங்களா? நான் சரி சாப்பிட்டதுக்கு அப்புறம். சாப்பிட்டது 3 மணி சாப்பிட்டு முடிச்சாங்கன்னா அதுக்கு பிறகு இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி. ஆமா. எவ்வளவு நேரம் இது எண்ணெயில நல்லா புரியணும்? ரொம்ப லைட் பிரவுன் கலர். ஆமா, ரொம்ப வேக வச்சாலும் ரொம்ப ஹார்டா இருக்கும், சாப்பிட முடியாது. இது கொஞ்சம் யூஸ்வலா அந்த புழுங்கல் அரிசியில இந்த மாதிரி வடை எல்லாம் பண்ணலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க இதை கத்துக்கிட்டு உங்க மாமியார் கிட்ட கத்துக்கிட்டு செய்வீங்க. மாமியார் தான் சொல்லி கொடுத்தாங்க. மற்றபடி அஞ்சல்பட்டி ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். பிடிக்கும். அதுல எதுவும் ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணது இல்லை, பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஏன் ட்ரை பண்ணணும்? வீட்டில் இவ்வளோ பொறுமைசாலியா இருக்கீங்க, பொறுமையா ஒவ்வொன்றா ட்ரை பண்ண வேண்டியதானே? ஸோ இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தா நம்மளோட புழுங்கல் அரிசியோட தயார். பிரமாதம். இதே மொறுன்னு ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இது சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? அதுவும் உங்க ஊர் வெதருக்கு சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும். 6 நாளும் நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஒரு 4-5 நாள் வச்சு சாப்பிடலாமா? அதெல்லாம் வேற கெட்டுரும். ஓகே, புழுங்கல் அரிசி வடை நம்மளுக்கு பிரமாதமா சூப்பரா நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு ரீகேப். புழுங்கல் அரிசி வடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் ஊற வச்சு, அதை ஊறினதுக்கு அப்புறம் லேசாக உப்பு சேர்த்து அதை நல்ல கெட்டியாக ஒரு மாவு மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாவோட தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் வெங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, தேங்காய் பல்லு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயை நீங்கள் நல்லா சூடு பண்ணி இந்த புழுங்கல் அரிசி வடையை வடையாக தட்டி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட புழுங்கல் அரிசி வடை தயாருங்க. புழுங்கல் அரிசி வடை டேஸ்ட் பண்ணலாமா?
இனிமே சூப்பரா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டுங்க இந்த வடை. இந்த மாதிரி ஒரு வடை ரெசிபி நான் பார்த்ததே கிடையாது. இந்த டேஸ்ட் நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதே கிடையாது. வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோ முழுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்மளோட ஷெஃப் நம்மளுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்து கொடுக்க போறாரு அதையும் பார்த்துருவோமா? வணக்கம். வணக்கம். இன்னைக்கு எங்களுக்கு என்ன ரெசிபி சொல்லி கொடுக்க போறீங்க? இன்னைக்கு ஒரு டெல்லி பக்கோடா சார். டெல்லி பக்கோடா? ஆமா. ஏன் நம்ம ஊர் பக்கோடா நல்லா இல்லையா? நம்ம பக்கோடா நல்லா தான் இருக்குது. பட் டெல்லியில பாத்தீங்கன்னா அந்த பக்கோடாவே நல்லா டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. ஏன்னா வழக்கமா நீ பார்த்துருப்பீங்க பிரெட் பவுண்ட் எல்லாம் பண்ணுவோம். இந்த டெல்லி பக்கோடா வந்து உள்ளே என்ன பண்றோம்னா உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் மாதிரி ஒன்று வச்சு மசாலா ஸ்டஃபிங் வச்சு அது நம்ம வழக்கமா பண்றத பச்சி மாவுல முக்கி டீப் ஃப்ரை பண்ண போறோம். வெரி சிம்பிளஸ்ட் ப்ரிப்பரேஷன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு அருமையான ஒரு டிஷ் தான் இந்த டெல்லி பக்கோடா. சூப்பர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெல்லி பக்கோடா. இதோட இன்கிரீடியன்ட் சொல்லுங்க. உருளைக்கிழங்கு, வெங்காயம், புதினா, மல்லி இலை, மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு, ரொட்டி துண்டுகள், எண்ணெய், கடலை மாவு, அரிசி மாவு, ஆப்ப சோடா, ரெட் கலர், இவ்வளவுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த பக்கோடா பொரியிற அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இந்த எண்ணெயை ஒரு சைடுல சூட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே. சரிங்க. இப்போ தேவையான எண்ணெய் ஊத்திடுங்க நீங்க. இந்த எண்ணெய் இந்த சைடுல சூடாயிட்டு இருக்குது சார். நான் என்ன பண்றேன்னா இந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டேன். இந்த கடாயை வச்சிடுறேன். இப்போ நம்ம சொன்ன தெரியுமா உருளைக்கிழங்கு மசாலா அது இப்போ நம்ம ரெடி பண்ண போறோம். ஆமா. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் நம்ம. எண்ணெய். ஆமா. எண்ணெய் எப்படி சூடாக்கும் நம்ம. ஸோ இந்த எண்ணெய் சூடாயிடுச்சேன். இப்போ முதல்ல என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. வெங்காயம். ஸோ கொஞ்சம் வெங்காயம் நிறைய இருக்கட்டும். இந்த உருளைக்கிழங்குக்கு ஈக்குவலாக இந்த வெங்காயம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா கெட்டித்தன்மை கிடைக்கும். ஸோ வெங்காயம் சேர்த்து வச்சேன். வெங்காயத்தை அப்படியே இந்த எண்ணெயில் போட்டு என்ன பண்ணலாம், ஃப்ரை பண்ணலாம். ஸோ இந்த பக்கோடா வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டி துண்டெல்லாம் உதுத்து போட்டு மசாலா உதுத்து போட்டுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பச்சி மாவுல முக்கி தான் டீப் ஃப்ரைலாம் பண்ணுவோம். நம்ம போண்டா மாதிரி பண்ணுவோம்னா இது என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து அந்த ரொட்டி துண்டை முழு ரொட்டி துண்டே வச்சு இந்த ரெண்டுக்கும் கேப்ல அதாவது சாண்ட்விச் மாதிரி நம்ம என்ன வச்சுட்டு சென்டர்ல என்ன பண்ண போறோம்னா அந்த உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃப் பண்ணி பச்சி மாவுல முக்கி சாப்பிட போறோம். பிரமாதம். ஆமா. சரி, நல்லா இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சார். அதில் காரத்துக்கு என்ன தேவையோ பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ரெடி மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ கொஞ்சம் மல்லி இலையும் கொஞ்சம் புதினா இலையும் எடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் புதினா இலை கொஞ்சம் வாசனைக்கு. ஓகே. அதே போல மல்லி இலையும் கொஞ்சம் வாசனைக்கு சேர்த்துக்கோங்க. ஓகே. இதெல்லாம் சேர்த்தாச்சு. லைட்டாக ஃபயரை சிம்மில் வச்சுட்டேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்தாச்சு. கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துலாங்க. இப்போ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ப்ரிப்பரேஷன் தான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ எதுவுமே நிறைய வெட்டதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ காரம் வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துடுங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் குழந்தைகள்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் பக்குவமாக பார்த்து சேர்த்துடுங்க. ஓகே. சரி, இன்கேஸ் இதுலேயே நம்ம காரம் போட கம்மியாக பண்ணால் கூட நம்ம கடைசி கரைப்போம் தெரியுமா அந்த பச்சி மாவு, அதில் கூட கொஞ்சம் காரம் சேர்த்து விட நம்ம கூட்டி விட போட்டுக்கலாம். ஓகே. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சு கூலாக்கி இருக்கிற உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா கூலாகி இருக்கும். இப்படி ஆக்கினா தான் பெட்டராக இருக்கும். ஸோ ஏன் இப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்விச் மாதிரி பண்ணும்போது பிரெட்டும் நல்லா ஒட்டிக்கிடும். வீட்டில் ஏதாவது எண்ணெயில் போட்டோம்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். இதே வரைக்கும் ஒரு உளுந்த மாவு மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு பைண்டிங் ஆயிடுது. இது சாப்பிட்ட வாய் ஒட்டிக்காத. வாயில ஒட்டிக்கிட்டா சார். இப்போ நல்லா போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மசாலா கூட சேர்ந்து கரெக்டான பக்கத்தில் ஆயிரும். ஓகே. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கூட. இப்போ கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பக்குவமாக பார்த்து வெட்டிக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா ஒரு கலர்ஃபுல்லான மசாலா ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இதே நீங்கள் உதுத்து போட்டால் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா
இந்த பிரெட்டையும் வந்து நீங்க நல்ல சாண்ட்விச் மாதிரி ஆக்கும் போது ஒட்டாது. எண்ணெய் போடும் பாத்தீங்கன்னா ஒரு பிரெட் பிரிஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மேஷ் பண்ணி நம்ம போடுறோம். ஸோ இங்க வந்து இந்த கலவை ரெடி ஆயிட்டு ஓகே, இது அப்படியே ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? இந்த உருளை மசாலாவை நம்ம எடுத்து பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்கணும் அல்வா மாதிரி இருக்கு இல்லைங்களா சார்? பிரமாதமா இருக்கு. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அப்படியே சைடில் வச்சுருவோம். இந்த கடையை தூக்கி இங்கே வச்சுட்டு இந்த சைடு பண்ணுவோம்னா இந்த பவுலை வச்சுருவோம் சார். இதில் வேணா ஒரு பச்சி மாவு கலவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு கொட்டிட்டு கொஞ்சம் அரிசி மாவு, சோடா உப்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு. இது நம்ம வழக்கமாக கரைக்கிறத விட கொஞ்சம் கெட்டியாக கரைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் காரத்துக்கு தேவைன்னா கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த மசாலா சேர்த்து பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம். ஆமாம், கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கலருக்கு வந்து கொஞ்சம் கலர் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க சார். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பக்குவமாக அரைச்சிக்கணும். சரி, கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க சார். ஸோ பச்சி போடுற மாதிரி ரொம்ப நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தின்னா கரைச்சிடக்கூடாது. இதை கொஞ்சம் கெட்டியாக கரைச்சா தான் நல்லா இருக்கும். இது அப்போ தான் பிரெட்டில் கோட்டிங் வரும். கோட்டிங் வரும். நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ஸோ நல்லா என்ன பண்ணால் கரைச்சாச்சு. இதை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ஒரு சைடில் என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு பிரெட் துண்டு எடுத்துடுங்க. பிரெட் துண்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மசாலா. ஆமாம், அதை வந்து அதில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். அது என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த நல்லா இந்த மையா இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கிடும். உளுந்து இருந்துன்னு வச்சிங்கன்னா எண்ணெயில் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஓடிடும். ஸோ இந்த பிரெட் எடுத்து வச்சுருங்க, வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படி பேஸ்ட் பண்ண பிறகு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நைஃப் வச்சு ஒரு டைமண்ட் ஷேப் என்ன பண்ணிங்கன்னா கட் பண்ணிக்கணும். ஸோ டைமண்ட் ஷேப் கட் பண்ணிவிட்டு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு இதை எடுத்துருங்க, பிரெட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மசாலா வந்து இதுலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு பிரெட் வச்சுருவோம். நல்லா பேஸ்ட் நல்லா திக்காக இது பண்ணிவிட்டு கட்டிங் போட்டுச்சுன்னா கொஞ்சம் சுலபமாக இருக்கும். பண்ணிவிட்டு பிடிச்சி வச்சுருங்க. நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கரைச்சி இந்த மாவு இருக்கு இல்லையா? ஆமாம், நல்லா என்ன கோட்டை வர மாதிரி பண்ணிக்கணும். நல்லா கோட்டை வர மாதிரி வச்சுட்டேன். அப்படி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான் பாக்கி. பிரமாதம். இதுதான் டெல்லி பக்கோடா. டெல்லி பக்கோடா. இன்னொரு எடுத்துக்கோங்க. இது நல்லா கோட் பண்ணணும் சார். மாவு வந்து லைட்டாக லூஸாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போடாமல் பொரிஞ்சிடும். அதே மாதிரி இன்னொன்று கவனிக்க வேண்டியது இந்த உருளைக்கிழங்கும் கொஞ்சம் கவனிக்கணும். இல்லை நமக்கு வந்து என்ன பண்ணால் இந்த ஒட்டுற இந்த சாண்ட்விச் மாதிரியான இது வந்து நமக்கு என்ன கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு எடுத்துட்டேன். அப்படின்னா அப்படி திருப்பி போட வேண்டியதான். அப்படி திருப்பி போடுங்க. ஸோ ரொம்ப நேரம் குக்காகலாம் தேவையில்லை, ஏன்னா பிரெட் அவ்வளோ குக்காக தேவையில்லை. உள்ள ஏற்கனவே மசாலாம் குக்கானது தான். ஓகே, அது என்ன பண்ணால் அப்படி பிளேட்டில் வச்சு சாப்பிட்ருவோம். பிரமாதம். நம்மளோட டெல்லி பக்கோடா சூப்பராக தயாராகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீகேப். டெல்லி பக்கோடா செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் டெல்லி பக்கோடா பொரியிற அளவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் எண்ணெய் சூடானதும் வெட்டி வச்சுட்ட வெங்காயம் சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை சேர்த்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. அது ஃப்ரை ஆனோடனே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உருளை மசாலா கலவையை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் சோடா உப்பு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், ரெட் கலரு, கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சி மாவு பாத்தோட கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடியாக இருக்கிற பிரெட் துண்டுகள் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த உருளை மசாலா தடவிட்டு இன்னொரு பிரெட்டை வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த கடலை மாவு கரைசல்ல நம்ம வெட்டி வச்சிருக்கிற அந்த பிரெட் கொண்டுல முக்கி அப்படி நம்ம சூடாக இருக்க எண்ணெயில பொரிச்சு எடுத்தீங்கன்னா நம்மளுடைய டெல்லி பக்கோடா ரெடி. இன்னைக்கு மாத்தி யோசியில நம்ம பார்க்க போறது 2 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் அண்ட் ரெண்டுமே வந்து கான்டினென்டல் ஐட்டம்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஒன்று வந்து முட்டை ஊறுகாய், இன்னொன்று வந்து ரஷ்யன் சாலட். ஸோ முட்டை ஊறுகாய் வித் ரஷ்யன் சாலட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலான்னு பார்க்கலாம். பஜ்ஜி மிளகாய், பீட்ரூட் ஜூஸ், பச்சை மிளகாய், முட்டை வேக வைத்தது, சுகர், வினிகர், உப்பு, கேரட் துருவியது, பீட்ரூட், கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, லைம் ஜூஸ். என்ன வியூவர்ஸ், முட்டை ஊறுகாய் வித் ரஷ்யன் சலாடுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தாச்சு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முட்டை ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை ஊறுகாய் செய்யறதுக்கு சில ஐட்டம்ஸ் நம்ம வந்து சாப் பண்ணணும். ஸோ அது பண்ணிக்கலாம். பஜ்ஜி மிளகாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை வந்து ரொம்ப மெல்லிசா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணணும். சென்டர் இதை எடுத்துடணும். சென்டர் இதை எடுத்துட்டு அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ரிங் மாதிரி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக அந்த ஊறுகாய் வந்து எப்படி செய்கிறதுன்னு மட்டும் தான் காட்டுறேன். இது வந்து செஞ்சு ஒரு ஜாரில் வைக்கணும். நீங்கள் 1 month கழிச்சு அது நீங்கள் சாப்பிடலாம், இல்லாட்டி 1 week கழிச்சு கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அண்ட் முட்டை நம்ம வந்து வினிகரில் போடுறதுனால கெட்டு போகாது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. அண்ட் பச்சை மிளகா வந்து அந்த காம்பு எடுத்துட்டு முட்டை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வச்சுக்கலாம். ஸோ சின்ன பச்சை மிளகா எடுத்துட்டு சென்டரில் ஸ்லைஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து முட்டை ஊறுகாய்க்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு முட்டை வந்து பீட்ரூட் தண்ணியில் வந்து வேக வச்சுருக்கேன். வேக வச்சு சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி சோக் பண்ணிங்கன்னா முட்டையோட கலர் வந்து பர்பிள் கலராக மாறும். இது ஏன் பண்ணுறோன்னா அது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் இல்லாமல் அந்த ஊறுகாய் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து ஒயிட்டில், ஒன்று வந்து பீட்ரூட் கலரில் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த பேஸ் வாட்டர் ரெடி பண்ணிடலாம். லைம் ஜூஸ், இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஜாரில் தான் நீங்கள் ஊற்றி பண்ணணும். இப்போ வந்து நான் ஜஸ்ட் பண்ணி காட்டுறதுனால ஒரு பவுல் யூஸ் பண்ணிக்கிறேன். லைம் ஜூஸ், சீட்ஸ் இல்லாமல் அந்த இதழ்கள்லாம் இருக்கலாம், அந்த ஜூஸி ஸ்ட்ரிப்ஸ் இருக்கலாம், பட் சீட்ஸ் இருக்கக்கூடாது. வினிகர், லைம் ஜூஸ் எவ்வளோ போடுறோமோ அதே அளவு வினிகர் போடணும். உப்பு, உப்பு லைட்டாக, உப்பு ஓரளவுக்கு டிசால்வ் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து சும்மா அந்த கலருக்காக தான். ஒரு 1/2 tablespoon போட்டால் போதும். நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அந்த சென்டரில் இருக்கிற பட்டரை நீக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பஜ்ஜி மிளகாய் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த பீட்ரூட்டில் நம்ம சோக் பண்ணி வச்ச முட்டை இருக்கு இல்லையா, அது சென்டரில் இப்படி கீறிக்கோங்க. ஸோ ஹாஃப் பார்ட்டிஷன் நீங்கள் வந்து சென்டரில் இப்படி கட் பண்ணும்போது ஃபுல்லாக ஹாஃப் ஸ்லைஸ் பண்ணக்கூடாது, சென்டரில் மட்டும் அந்த சைடும் ஓட்ட வர மாதிரி. ஸோ அதுக்குள்ளே இந்த க்ரீன் சில்லியை ஸ்டஃப் பண்ணோம். இது வந்து ஹாஃபாக கூட ஸ்டஃப் பண்ணிக்கலாம். சில்லி வந்து ரொம்ப மெலிசாக இருந்தனா வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணலாம். மெலிசாக இருக்கிற சில்லி தான் ஆக்சுவலாக இதுக்கு யூஸ் பண்ணணும். ஸ்டஃப் பண்ணி இதை வந்து அந்த வாட்டரில் ஊற வைக்கணும். அதே மாதிரி இங்கேயும் சில்லி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் மெலிசா இருக்கிற சில்லி வாங்கினா காரமாகவும் இருக்கும், முட்டையில் ஸ்டஃப் பண்ணும்போது முட்டை உடையாமையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு
நம்ம இந்த வாட்டரில் ஊற வைக்கணும். இந்த ஜார் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 week to 2 weeks நீங்கள் ஊறினா தான் இந்த முட்டை ஊறுகாய் ரெடி ஆகிடும். இப்போ முட்டை ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிச்சேன். இப்போ முட்டை ஊறுகாய் ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ரஷ்யன் சலாட் செய்யலாம். ரஷ்யன் சலாட்க்கு ஒரு போல் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் கட் பண்ணிக்கணும். மீன்வைல் அடுப்பில் நம்ம கார்ன்ஃப்ளவரை வந்து கண்டென்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுப்பு ஏற்றிக்கோங்க. ஒரு ஃப்ரைங் பேன் வைங்க. கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் தண்ணி, லம்ஸ் வராமல் கரைச்சிக்கலாம். உங்ககிட்ட வந்து பீட்டர் இருந்தனா, எக் பீட்டர் இருந்தனா நீங்கள் வந்து அந்த மாவை அதில் கூட பீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓரளவுக்கு ஹீட் பண்ணி எடுக்கலாம். ஹீட் பண்ண உடனே லம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ தண்ணி ஆட் பண்ண நமக்கு வந்து அது ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் லம்ஸ். ஸோ சுகர் ஆட் பண்ணிவிடுங்க, வாட்டர் ஆட் பண்ணுங்க, ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த திக் கன்சிஸ்டன்சி வந்துக்கிட்டே இருக்கும். அடுப்பு அணைச்சிக்கோங்க. கொஞ்சம் ஹீட்டானா போதும். இப்போ திருப்பி வாட்டர் ஊற்றி அந்த லம்ஸ் கரைச்சிக்கலாம். இது வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி கலர் வந்த உடனே வந்து அது வெந்துச்சுன்னு அர்த்தம் மாவு. ஸோ அது ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து ரஷ்யன் சலாட்க்கு பீட்ரூட் நம்ம வந்து என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பாசிபிள் வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட், கேரட், கேபேஜ் இதெல்லாம் நல்லாயிருக்கும். பீட்ரூட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹாஃபாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ அப்படி நறுக்கிக்கலாம். சலாட் கட் பண்ணுற மாதிரி எனி ஷேப். நான் தின் ஸ்லைசஸ் பண்ணுறேன். ஸோ பீட்ரூட் கட் பண்ணியாச்சு. இது வந்து அந்த பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோன்னா வந்து ஏதாவது ஒரு வெஜிடபிள் வந்து பிக்காக சாப் பண்ணணும். இன்னொன்று வந்து நான் கேரட் துருவி வச்சுக்கலாம், அதை சின்னதாக சாப் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வெஜிடபிள் தான் பிக்காக இருக்கணும். ஸோ பீட்ரூட் நான் வந்து பிக்காக கட் பண்ணியிருக்கிறதுனால கேரட் வந்து உங்களுக்கு துருவி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ரொம்ப சிம்பிள் இந்த சலாட் செய்கிறது. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒரு கோட்டிங் மாதிரி தான் இருக்கணும். ஸோ முட்டை ஊறுகாய் வித் ரஷ்யன் சலாட் ரெடி ஆயாச்சு. இதை எப்படி செய்யுதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். முட்டை ஊறுகாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாப்பிங் போர்டு எடுத்துக்கோங்க. பஜ்ஜி மிளகாய் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சதையை நீக்கிட்டு தனியாக அந்த சர்க்கிள் மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. லைம் ஜூஸ் விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு லைம் ஜூஸ் ஊற்றுறீங்களோ அதே அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணுங்க. ஆல்ரெடி நறுக்கி வச்சுக்கிற பஜ்ஜி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையில் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை இன்சர்ட் பண்ணிட்டு அந்த முட்டையை அதில் சோக் பண்ணுங்க. இது ஜாரில் பண்ணி 1 month கழிச்சு பண்ணிங்கன்னா உங்களுடைய முட்டை ஊறுகாய் ரெடி. ரஷ்யன் சலாட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு ஏற்றிக்கோங்க. ஃப்ரைங் பேன் வைங்க. கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. சுகர் விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு ஒரு நல்லா திக்னிங் ஸ்டேஜ் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. மீன்வைல் சாப்பிங் போர்டில் பீட்ரூட் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண பீட்ரூட்டை பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள். கேரட் துருவினதை ஆட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் கோட்டிங்க அதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரஷ்யன் சலாட் ரெடி. இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி கற்றுக்க போகிறோம். அது யார் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்கன்றதை பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். லட்சுமி ராமன். உங்களோட சொந்த ஊர் இது? கீழப்பாவூர். கீழப்பாவூர். இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த ஊரில் நல்ல காற்று இருக்கு. சுகாதாரமான ஊர், நல்ல ஆரோக்கியமான ஊர், அமைதியான ஊர். மற்றபடி இங்கே ஏதாவது ரொம்ப விசேஷமான கோயில்? என்ன கோயில் இருக்கு? இங்கே வேணுகோபால சுவாமி கோவில், நரசிம்மூர்த்தி கோவில், வெங்கடாஜலபதி கோவில், இந்த மாதிரி நல்ல பிரசித்தமான கோவில் இதெல்லாம். நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான்? ஆமா. ஓ, இப்போ இந்த நீங்க பிறந்து எவ்வளோ வருஷம் முன்னாடி பிறந்திருப்பீங்க. இப்போ டெவலப்மெண்ட் என்ன பாக்குறீங்க உங்க ஊர்ல? இந்த ஊர்ல நிறைய கடை, நிறைய வீடு முன்னையோட. ஆமா. இனி பயமா இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர்றதுக்கே. ஓஹோ. இப்போ எங்க பார்த்தாலும் கடை, எங்க பார்த்தாலும் வீடு. பிரச்சனையே இல்லை. ஆமா. வீட்டோட மதிப்பு இப்போ எங்க ஆட்டுக்கெல்லாம் 1 கோடி ரூபாய் கிடையாது. அப்படியா? கீழப்பாவூர்ல.
அப்போ எவ்வளோ டெவலப்மெண்ட்டு நீங்களே யோசிச்சுக்குங்க. பிரமாதமான விஷயமா இருக்கே. அப்புறம் இப்போ சமையல்ல உங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்தது? நான் சின்ன குழந்தையிலேருந்தே சமைச்சேன். சின்ன குழந்தையிலேருந்தே? 19 வயசுலேருந்து சமைச்சேன். அது சின்ன குழந்தையா உங்களுக்கு? இப்போ 40 வயசுலேயே சமைக்க தெரியல. உங்கள் ஆத்துக்காரிக்கு சமைக்க தெரியுமா? ஏன் ஆத்துக்காரிக்கா? என்ன சமைப்பா? நான் ஒரு நாளைக்கு வரேன். வாங்க. அப்புறம் சின்ன வயசுல சமைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னீங்க. ஃபர்ஸ்ட் என்ன சமைச்சீங்க? பழக்கப்படி அவியல், பிட்லா எல்லாமே தெரியும். எல்லாம் வச்சேன். ஏஷ், இப்போ வந்து எங்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்லுங்க? உப்புமா கொழுக்கட்டை. உப்புமா கொழுக்கட்டை பிரமாதம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் சொல்லுங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, அரிசி, கொத்தமல்லி, கடுகு, பெருங்காயம், தேங்காய் துருவல், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஆயில். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இல்லையா? இப்போ வந்து உப்புமா கொழுக்கட்டை இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம இந்த அரிசியை நம்ம உடைச்சிக்கணும். எவ்வளோ அரிசி போடணும்? நான் 300 அரிசி போட்டிருக்கேன். 300 அரிசியா? எண்ணி போடணுமா? எண்ணி போடுவாளா? 100 300. போதுமா? எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது அடுப்பு பற்ற வச்சிருவோமா? ஆயில் ஆயில் ஆயில். கொஞ்சம் காயட்டும். மற்றபடி உங்களோட ஹாபிஸ்லாம் என்ன? ஃப்ரீ டைமில் நிறைய பேச்சு கேட்பேன். அது பேச்சுன்னா அப்படி இல்லை, பட்டிமன்றம் கேட்பேன். பேச்சாளர்களுடைய பேச்சு ரொம்ப பிடிக்கும். ஓகே. கர்நாடக சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். கடுகு போடுவேன். கடுகு பெருங்காயம் போட்டால் ஒன்றும் இல்லை. உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இப்போ உளுத்தம்பருப்பு போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். என்னங்க? பச்சை மிளகாய், பச்சை மிளகா, இஞ்சி அதில் இருக்கு. பச்சை மிளகா, இஞ்சி. அந்த டம்ளர் அடி. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது என்ன போடணும்? சால்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை தவிர எல்லாத்தையும் போட்டீங்க அதில்? இதெல்லாம் போட்டாச்சு. இந்த ஜலம் கொதிச்சோடனே இந்த அரிசியை போட்டு தின்னணும். அவ்வளோதான். ஸோ இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதை அரிசியை போடணும். முதலே போட்டுறக்கூடாது இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ். உப்புமா குழம்புக்கு தேவையான இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா கொதிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்ல கொதி வந்துருச்சு இல்லையா? இப்போ அந்த அரிசியை போட்டுடலாம். ஆமாம். ஸோ இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணுமா? அது 1 நிமிஷம் ஆகிடும். 1 நிமிஷத்தில் ஆகிடும். யூஸ்வலாக இதோட சைடு என்ன இருந்தால் நல்லாயிருக்கும் உப்புமா கொழுக்கட்டைக்கு? கார சட்னியும் என்ன இருக்கும், தக்காளி சட்னியும் என்ன இருக்கும். கார சட்னி, தக்காளி சட்னி. ஆமாம், அரிசி வைக்கல. ஆமாம். இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி பாயில் பண்ணி திரும்ப ஒரு வாட்டி ஆவியில் வைக்கணும். ஆமாம், ரெடி. ஓ, இந்த அரிசி எடுத்துருக்கீங்க இல்லையா? ஆமாம். இது பச்சை அரிசியா புழுங்கல்? புழுங்கல் அரிசியில் பண்ணக்கூடாது. பண்ணலாம், அதுலேயும் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த உப்புமா ரெடி இல்லையா? உப்புமா ரெடி. அந்த தேங்காய் துருவலை இதில் போடணும். இதில் சேர்த்துணும். இந்தாங்க. இந்த கொத்தமல்லி இதில் போட்டு சேர்த்துலாமா? இதில் தட்டிடணும்.
ஆறணும் இல்லையா அது? ஓகே, ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த கொழுக்கட்டை பிடிக்க போறோம். ஓகே, உப்புமா கொழுக்கட்டை தேவையான உப்புமா ரெடி. 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கொழுக்கட்டையை பிடிச்சி திரும்ப ஆவியில் வைக்க போறோம். 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ உப்புமா வந்து பிடிச்சிடலாமா? இந்த அடுப்பு ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டேன். அந்த ஜலம் கொதிக்கணும், அதில் ஜலம் விட்டுப்போம் கொப்பரையில். ஆமாம், அந்த ஜலம் கொதிக்கணும். உடனே இதை பிடிச்சி அப்படியே வைக்கணும். எவ்வளோ நேரம் வேகணும்? ஒரு 5 நிமிஷம். அதான் நம்ம நிறைய நம்ம கிண்டியாச்சு இல்லையா, ஒரு 5 நிமிஷம். இதோட நம்மளுக்கு வந்து தக்காளி சட்னி, கார சட்னிலாம் எப்படின்னா, ஏன்னா இது நிறைய தேங்காய் போட்டிருக்கோம். நிறைய தேங்காய் சட்னி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் இல்லையா, அதனால அந்த சட்னி சாப்பிடலாம். கார சட்னி. கார சட்னி கார சட்னி எப்படி இருக்குன்னு கேட்க வேண்டாமா? கிளம்பு என்கிட்ட. எப்படி? காஞ்ச மிளகாய மிக்சியில காம்பு எடுத்துட்டு போட்டுக்கணும். அப்படியே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் புளி, அப்படியே ஜலம் விட்டு அதை கொஞ்ச நாள் ஊறணும். அப்படியே மிக்சியை போட்டு அரைச்சி அதை எடுத்துட்டு ஒரு சின்ன இருப்பு சட்டி கடாயில நல்லெண்ணெய் விட்டு கடுகு காயம் தாளிச்சு அந்த கார சட்னியில கொட்டிடணும். போட்டுருக்கு, அதை சாப்பிட்டு பாருங்க, அப்ப தெரியும். அது தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நீ சாப்பிட்டு பாருங்க, உங்க ஆட்டோ போய் தேய்ச்சி இந்த கார சட்னி கண்டிப்பா. ஓகேங்க, உப்புமா கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வெந்ததுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப். உப்புமா கொழுக்கட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜார் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு அரிசி, அதாவது பச்சை அரிசி அதில் சேர்த்து அதை நல்லா 1க்கு 2 அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு சட்டி வைங்க. சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு பொடியாக நறுக்கி வச்சுக்க பச்சை மிளகா, இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற அரிசி இதோட சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் கொழுக்கட்டை ஷேப்பு கொண்டு வந்து இட்லி குக்கரில் நீங்கள் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட உப்புமா கொழுக்கட்டை தயாருங்க. குட்டீஸ் கிச்சன்ல உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம குட்டீஸ்க்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டை பராட்டா ரோல். ஸோ இது பண்றதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். ஆனியன், சில்லிஸ், கேப்சிகம், உப்பு, சாட் மசாலா, லெமன் ஜூஸ், சப்பாத்தி, எக் பீட், பெப்பர், எண்ணெய். ஸோ முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேன் ஹீட் பண்ண போறோம். ஸோ இந்த பேன் ஹீட் ஆகிற டைம்ல நம்ம இன்னொரு பவுல்ல கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் சில்லி, கொஞ்சம் கேப்சிகம், தேவையான அளவுக்கு உப்பு, சாட் மசாலா, லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போறோம். கொஞ்ச நேரம் இதை நம்ம வைக்க போறோம். இதை நம்ம அப்படியே வைக்க போறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேன் ஹீட் ஆயிட்டே இருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எக் பீட் பண்ணி வச்சிருக்கோம். முட்டை எக் பீட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுல வந்து நான் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ண போறேன். ஸோ கொஞ்சமா நம்ம பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட கொஞ்சம் சால்ட். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம பேன் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இந்த சப்பாத்தியை வந்து நல்லா சுட்டு எடுக்க போறோம். ஸோ நம்ம சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் டச்சில் இருக்கு. இப்போ அடுத்த இதே பேனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஆம்லெட் போடுற மாதிரி நம்ம இந்த எக் பீட் பண்ணி வச்சிருக்கிறதையும் பெப்பரும் ஆட் பண்ணதை நம்ம இதில் ஆம்லெட்டாக போட போகிறோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தியை எடுத்து அப்படியே நம்ம மேலே போட போகிறோம். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம வந்து சப்பாத்தியை வந்து எக் ஆம்லெட்டோட மிக்ஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். ஒரு பக்கம் நல்லாவே பார்த்தீங்கன்னா எக் நல்லா இதாகிடுச்சு. நம்ம திருப்பி போட போகிறோம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து எக் ஆப்பம் அந்த மாதிரி நம்ம சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் இது வந்து முட்டை வந்து நம்ம பராட்டா இல்லை சப்பாத்தி யூஸ் பண்ணி நம்ம இதில் வந்து ஸ்டஃபின் பண்ண போகிறோம் இந்த ரோல் ஐட்டம்ஸோட.
ஓகே, ஸோ ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்பாத்தி வித் எக் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். நம்ம ஸ்டஃபிங் ஐட்டம்ஸ் வந்து இதில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம பண்ணிருக்கோம் இந்த கேப்சிகம், ஆனியன் அண்ட் சில்லி. ஸோ நம்மளோட முட்டை பராட்டா ரோல் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம முட்டை பராட்டா ரோல் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணுறோம். பேன் ஹீட் ஆகிற டைமில் வந்து இன்னொரு பக்கம் நம்ம ஒரு பவுலில் வந்து ஆனியன், சில்லிஸ், கேப்சிகம், தேவையான அளவுக்கு உப்பு, சாட் மசாலா அண்ட் லெமன் ஜூஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அதை ஊற விடுறோம். இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா நம்ம எக் பீட்டோட வந்து பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிற பேன் ஹீட் ஆயிருக்கும். அதில் நம்ம வந்து சப்பாத்தி ஆல்ரெடி பிசைஞ்சு ரோல் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தி வந்து நல்லா டாஸ் பண்ணி எடுத்துடணும். தனியாக எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அதே பேனில் வந்து நம்ம எப்படி ஆம்லெட் போடுவோமோ அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சிருக்கிற எக்கை வந்து ஆம்லெட் மாதிரி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடணும். ஸ்ப்ரெட் அவுட் பண்ணதுக்கப்புறமா அது மேலே நம்ம சப்பாத்தியை போட்டுடணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் சப்பாத்தி ஃபர்ஸ்ட் லேயராக பார்ப்பீங்க, அதுக்கு மேலே எக் லேயர் பார்ப்பீங்க. ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் அதை நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சர்விங் பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கிற அந்த கேப்சிகம், ஆனியன், சில்லி ஸ்டஃப்னை வந்து ஸ்டஃப் பண்ணிட்டோம்னா நம்ம முட்டை பராட்டா ரோல் சாப்பிட்றதுக்கு தயார். ஸோ இன்னைக்கு நம்ம குட்டீஸ் கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்த்தோம், முட்டை பராட்டா ரோல். ஸோ இது கண்டிப்பாக வந்து யூனிக்கான ஒரு டிஷ். எல்லா மதர்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷுர் எல்லா கிட்ஸும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்த எபிசோட் ஆஃப் குட்டீஸ் கிச்சனில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Manisha saying you bye-bye. குற்றாலம் அருவியில் வர தண்ணியோட ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பயங்கரமான ஃபோர்ஸுங்க. அது வந்து நேச்சுரலாகவே மேலே ஒரு டீவியேஷன் இருக்குது. அந்த டீவியேஷன் இல்லாமல் அந்த தண்ணி ஸ்ட்ரெயிட்டாக விழுந்ததுன்னா அந்த ஃபோர்ஸ் நம்மளால் தாங்கவே முடியாதான். ஆனால் நேச்சுரலாக அந்த டீவியேஷன் இருக்கிறதுனால ஃபோர்ஸ் கம்மியாகி நம்மளாம் ஜாலியாக குளிக்கிறதுக்கு நேச்சரே ஒரு வழி பண்ணியிருக்கு. எவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான விஷயம் இல்லையா? ஓகே, நாளைக்கு மீண்டும் அஞ்சரைப்பட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலாவில் ஏகப்பட்ட அற்புதமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Kaushik signing off. Bye-bye. அஞ்சரைப்பெட்டி பவர்ட் பை ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ்.